11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவின் அமைதியை சிதறடித்து துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் படையெடுத்தனர். அடுத்த நூற்றாண்டில் அந்த வீரர்கள் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். அவர்களின் துணிச்சலும் மூர்க்கமும் வெற்றிக்கு காரணம் என சொல்லப்பட்டாலும் தங்களையும் தங்கள் நாட்டையும் காத்துக்கொள்ள தவறிய இந்திய அரசர்களின் இயலாமையே உண்மையான காரணம். இந்தியர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அவநம்பிக்கை கொண்டிருந்தனர். ஒற்றுமை இல்லாததால் அவர்கள் வீழ்ந்தனர். இஸ்லாமின் தொடக்க வெற்றிகளையும் அதன் விரிவையும் கவனிக்க இந்தியர்கள் தவறினர். முஸ்லிம் வீரர்களின் ஒழுங்கும் மேம்பட்ட போர் ஆற்றலும் அவர்களின் வெற்றிக்கான முக்கிய காரணம். இப்படி துருக்கிய ஆட்சியின் அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சி தோன்றியது. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் புதிய யுகமாக தொடங்கியது. அவருக்கு மகன்கள் இல்லாததால் பந்தகன் என்று அழைக்கப்பட்ட சிறப்பு வகை அடிமைகள் முக்கிய பங்கு வகித்தனர். இவைகள் மாகாண ஆளுநர்களாக பதவி பெற்ற பின்னர் சுல்தான் எனும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். கோரியின் இறப்பிற்கு பிறகு அவரது அடிமை குத்புதீன் ஐபக் துருக்கிய பகுதிகளில் அரசராக தன்னை அறிவித்தார். இவ்வரச மரபு மாம்லுக் என அழைக்கப்பட்டது. அராபியத்தில் மாம்லுக் என்பதற்கு அடிமை என பொருள். குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ் மற்றும் கியாசுதீன் பால்பன் அடிமை வம்சத்தின் 3 மாபெரும் சுல்தான்கள். அடிமை வம்சத்தினர் 84 ஆண்டுகள் இந்தியாவில் வலுவான ஆட்சியை நிலைநிறுத்தினர். குத்புதீன் லாகூரை கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். பின்னர் தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். பல புதிய பகுதிகளை கைப்பற்றி கலகங்களை தலைநகராக ஒடுக்கினார். கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கல்ஜி என்பாரிடம் ஒப்படைத்தார். ஐபக் டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். குதுப் மினாருக்கு அவரே அடிக்கல் நாட்டினார். ஆனால் அவர் கட்டும் பணியை முடிக்க இயலவில்லை. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்தார். 1210 இயற்கை எய்தினார். ஐபக்கின் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார். துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனுமான இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தனர். இல்துமிஷ் கலக்காரர்களை ஒடுக்கி ஆட்சி பகுதிகளின் மீதான கட்டுப்பாட்டை உறுதியாக நிறுவினார். அவருடைய ஆட்சியின் போதுதான் செங்கிஸ்கானின் மங்கோலியர்கள் இந்திய எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர். ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்ட குவாரிஜம் ஷா ஜலாவுத்தீன் இல்துமிஷிடம் அடைக்கலம் கேட்டார். அவரது கோரிக்கையை நிராகரித்ததன் மூலம் இல்துத்மிஷ் மங்கோலிய அச்சுறுத்தலை தடுத்தார். மங்கோலியர் தாக்குதலை எதிர்கொள்ள துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட குழுவை உருவாக்கினார். அக்குழு சகல்கானி அல்லது 40 என அறியப்பட்டது. இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கான ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிக்க இக்தாதார் நிலங்களிலிருந்து வரி வசூலித்தார். குதுப் மினாரின் கட்டமான பணிகள் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் முடிக்கப்பட்டது. 26 ஆண்டுகள் ஆட்சி செய்த இல்துமிஷ் 1236 ஏப்ரலில் இயற்கை எய்தினார்.